ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிடலாம். இதுவே நிறைய டைப்பில் வந்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு டைப் தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டே வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ். எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி கிளியராக இருக்கணும் நம்ம ஊற்றணும் அப்படின்னா, அந்தளவுக்கு நல்லா குப்பைங்க டஸ்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்து தண்ணி ரொம்ப தாராளமாகவே நிறைய அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து வச்சுருங்க. தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி அது வந்து ஊறி வரணும். நீங்கள் நைட்டு ஒரு 10 மணி போல் ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் டஸ்ட்டுங்க நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை பயிரோட ஸ்மெல்லு வந்துட்டு கெடுத்து விட்டுரும். ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது, டஸ்ட்டை நம்ம சரியாக வாஷ் பண்ணலை அப்படின்னா. அதனால் நல்லா கிளியராக இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. ஃபுல்லாக ஊறிடுச்சு. மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பயிர் நல்லா ஊறி வந்திருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக நுரை இருக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து குக்கரில் வந்து அவிக்க வேணாம். குக்கரில் வந்து வைக்காதீங்க. தனியாக நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு தண்ணி நிறையா வச்சு அதில் வந்து கொதிக்க வச்சு இந்த பயிர் போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். உடனே வெந்துடும். குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா கூட குக்கரில் வைக்காதீங்க. இது நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி சுத்தமாக இருத்துட்டு தான் கரண்டியில் அள்ளி போடுறேன். அந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் கரண்டியில் அள்ளி போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தண்ணியுமே நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. பாத்திரம் ஃபுல்லாக எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போட்டதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரையாக வரும். அந்த நுரை எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துடணும். ஏன் குக்கரில் வைக்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நுரை டஸ்ட்டை எல்லாமே குக்கரில் வச்சோம் அப்படின்னா அதோட சேர்ந்தே வந்து நம்மளுக்கு பயிர் வந்து வெந்துடும். இந்த மாதிரி தனியாக வச்சோன்னா தான் வந்துட்டு இந்த டஸ்ட்டை எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், அந்த பயிர்லேயே வந்துட்டு சொத்தையான பயிரெலாம் இருக்கும். அந்த பயிரெலாம் நம்மளுக்கு மேலே எழும்பி வந்துடும். அந்த பயிரும் தனியாக வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நுரை பொங்கி பொங்கி வரும்போது அதில் இருக்க டஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்துடும். அதையும் நம்ம தனியாக வெளியே எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து பயிர் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக நல்லா வெந்து வரும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸில் 90% வந்து குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 2 கரண்டி நான் வந்து பச்சை பயிறு கிரேவி செய்கிறதுக்காக தனியாக இந்த 90% வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம பச்சை பயிறு கிரேவி கூட நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வந்துட்டு இது வெந்துருச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். தனியாக அந்த பயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஸ்வீட்டு பிடிக்குமோ, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா துருவின தேங்காய் இது பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதுலேயே நிறைய ரெசிபி வந்து செய்கிறதுக்கு இருக்குது. இப்போ வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் ஒரு 15 மினிட்ஸில் இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம நைட் சோக் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. காலையில் வந்து ஒலை கொதிக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம பயிரை போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் மட்டும் துருவி போட்டுட்டோன்னா முடிஞ்சது. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை கைஸ்.